வீதியால் சென்று கொண்டிருந்த பெண் போலீஸ் மீது சாணியையூற்றி அவரை கத்தியால் குத்தியிருக்கின்றார் மது பழக்கத்திற்கு அடிமையான ஆசாமி ஒருவர். இந்த சம்பவம் சமூகத்திலே சில அமைதியின்மைகளை, குழப்பங்களை அந்த நபர் ஏற்படுத்தியதன் காரணத்தினால் அவர் மீது அந்த பெண் போலீஸ் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார். அதன் காரணமாக இந்த கத்திக்குத்து இடம்பெற்றிருக்கின்றது. போதைப்பொருள் பாவனை அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாதல் என்பது மது பழக்கத்திற்கு அடிமையாதல் என்பதிலிருந்து வித்தியாசப்பட்டாலும் இந்த மது பழக்கத்திற்கு அடிமைத்தனம் என்பது எவ்வளவு தூரம் சமூகத்தில் அமைதியின்மையையும் சீர்குலைவுகளையும் ஏற்படுத்துகின்றது என்பதற்கும், மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பது எவ்வளவு சிக்கலானது என்பதற்கும் இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது. மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கின்ற நடைமுறைகள், செயல்முறைகள், அதை அமுலாக்கும் பொழுது ஏற்படுகின்ற சிக்கல்கள் மற்றும் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி, இவை தொடர்பாக இந்த காணொளி அமையப் போகின்றது. வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பகுதியிலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் போலீஸ் அதிகாரி மீது சாணம் வீசி கத்தியால் வெட்டி தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. கள்ளியந்தீவு பகுதியைச் சேர்ந்தவர் இந்த 30 வயதுடைய இந்த போதைப் பொருளுக்கு மதுபாவனைக்கு அடிமையான இந்த இளைஞன், அவர்தான் இவ்வாறு இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்ட நபர் புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் என்று தெரிய வருகின்றது. இதன் காரணமாக இந்த பெண் போலீஸ் அதிகாரி மீது அவர் கோபமடைந்து இந்த காரியத்தை நிகழ்த்தியிருக்கின்றார். அந்த பெண் போலீஸ் அதிகாரி தான் இதற்கான நடவடிக்கைகளை, அந்த புனர்வாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக கோபமடைந்த இந்த நபர் வீதியால் அவர் செல்லுகின்ற பொழுது ஒரு நாள் வைத்தியசாலைக்கு அருகில் வைத்து செருப்பால் அறிந்திருக்கின்றார். அதற்கு பிறகுதான் இந்த சாணம் வீசி கத்தியாலே குத்தியிருக்கின்றார். அத்தோடு அந்த போலீஸ் அதிகாரியினுடைய வீட்டின் மீது அவ்வப்போது கல் வீசி தாக்கியிருக்கின்றார் என்பதும் இப்பொழுது போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்திருக்கின்றது. இவருடைய இந்த குற்றச்செயல், அரசு அதிகாரியை தாக்கியிருக்கின்றார், ஆயுதம் பயன்படுத்தி இருக்கின்றார், உயிருக்கு ஆபத்தான செயல்களில் ஈடுபட்டிருக்கின்றார். இந்த அடிப்படையில் இவருக்கு தண்டனைகள் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கின்றன. சில வேளைகளில் இவர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற கொலை முயற்சி என்று கூட இது எடுத்துக்கொள்ளப்படலாம். நீண்டகால சிறை தண்டனை வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி அல்லாவிட்டால் நீதிமன்றம் இந்த குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து நீண்டகால சிறை தண்டனையோடு புனர்வாழ்வு அளிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த சம்பவம் மது போதைக்கு அடிமை என்பது ஒரு சமூக மற்றும் மருத்துவ பிரச்சினை என்பதனை எடுத்து காட்டியிருக்கின்றது. சரியான சிகிச்சை இல்லாவிட்டால் அது வன்முறைக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சட்ட அமலாக்க அதிகாரிகளினுடைய பாதுகாப்பு இந்த இடத்தில் ஒரு சவாலான விடயமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதனையும் இந்த சம்பவம் எடுத்து கூறியிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் மதுபோதைக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வு செய்கின்ற முறை சட்டம், மருத்துவம் மற்றும் சமூகம் இவற்றினுடைய ஒருங்கிணைப்பினால் தான் சாத்தியமாகின்றது. இந்த புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்புகின்ற பொழுது ஆரம்பத்தில் என்ன இடம்பெறுகிறது என்றால், குடும்ப உறுப்பினர்கள் புகார் அளிப்பார்கள் அல்லது போலீசாரினுடைய தலையீடு இருக்கும். போலீசாரால் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். அப்படி இல்லாவிட்டால் ஏதாவது கேஸ், ஏதாவது குற்றச்செயல்களில் பிடிபடுபவர்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு காரணமாக புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்படுவார்கள். சில வேளைகளில் மருத்துவர்களினுடைய பரிந்துரை காரணமாக புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். ஆகவே இந்த ஆரம்ப கட்டத்தில் முதல் இந்த நபர் அடிமைத்தன்மை கட்டத்தில், அதாவது ஒரு மது பழக்கமாக இருக்கட்டும் அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையானதாக இருக்கட்டும், அவர் அடிமை கட்டத்தில் அடிக்டான நிலையில் இருக்கின்றாரா என்பதனை கண்டறிவார்கள். அதற்கு பிறகு மருத்துவ மதிப்பீடு நடக்கும், மெடிக்கல் அசஸ்மெண்ட். அவருடைய உடல்நிலை, கல்லீரல், நரம்பு பாதிப்பு போன்றவை கண்காணிக்கப்படும். மனநிலை, டிப்ரெஷன் மற்றும் அக்ரெஷன், கோபப்படுதல், அழுத்தத்திற்கு உள்ளாகுதல், இது போன்ற நிலைமைகள் பரிசோதிக்கப்படும். அடுத்தது அடிக்ஷன் லெவல் பரிசோதிக்கப்படும். இந்த கட்டத்தில் பொதுவாக இவர்கள் நேஷனல் டேஞ்சரஸ் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் போர்ட், அதாவது தேசிய அபாயகர போதைப்பொருள்
கட்டுப்பாட்டு மையம், அதற்கு கீழ் இயங்குகின்ற மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சுகாதார அமைச்சுக்கு கீழ் இயங்குகின்ற சில மையங்கள் இதற்காக பயன்படுத்தப்படும், இவர்களுக்காக பயன்படுத்தப்படும். நீதிமன்ற உத்தரவை பொறுத்தவரையில் ஒருவர் சமூகத்திற்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்றால் நீதிமன்றம் விளக்கமறியலோடு சேர்த்து புனர்வாழ்வுக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது அந்த நபருக்கான கட்டாயமான புனர்வாழ்வு செயல்முறையாக அமையும். இவ்வாறு இந்த பாதிக்கப்பட்ட நபர் அரச புனர்வாழ்வு மையங்களுக்கு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனியார் புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பப்படுவார். இங்கு ஆரம்பத்திலே டீடாக்ஸ் என்கின்ற ஒரு செயல்முறை இடம்பெறுகின்றது. அதாவது உடலில் இருக்கின்ற மதுவை அகற்றுதல். குறிப்பாக இந்த சம்பவத்திலே ஈடுபட்டிருந்த இந்த மது பழக்கத்திற்கு அடிமையாகியவர் போன்றவர்கள் டீடாக்ஸுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அவர்களுடைய உடலில் இருக்கின்ற மது அகற்றப்படும். அடுத்தது கவுன்சிலிங் வழங்கப்படும். இது முக்கியமான ஒரு கட்டம். இண்டிவிஜுவலாகவும் வழங்கப்படும், தனிப்பட்ட ரீதியிலும் இந்த கவுன்சிலிங் வழங்கப்படும். அதுபோல குழுக்களாகவும் இந்த கவுன்சிலிங் வழங்கப்படும். அடுத்தது அவர்களுடைய நடத்தைகளில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான பயிற்சிகளை வழங்குவார்கள். கோபத்தை கட்டுப்படுத்துதல் ஆங்கர் மேனேஜ்மெண்ட், அதற்கான பயிற்சிகள் வழங்குவார்கள். அடுத்தது லைஃப் ஸ்கில், வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துவதற்கான பயிற்சி பட்டறைகள் அங்கே இடம்பெறுகின்றன. இலங்கையில் புனர்வாழ்வு மையங்களில் மிக அரிதாக இந்த ஆன்மீக அல்லது ஒழுக்க பயிற்சிகளும் இறுதியாக வழங்கப்படுவது உண்டு. உண்மையில் இதுதான் முதலில் இருக்க வேண்டும். ஆன்மீக அல்லது ஒழுக்க பயிற்சிகள் தான் முதலில் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டால், அவை குடும்பங்களிலே வழங்கப்பட்டிருந்தால் இவர்கள் இப்படியான நிலைமைக்கு வரமாட்டார்கள். உண்மையில் இவர்களை புனர்வாழ்வு அளிக்க வேண்டிய தேவையே ஏற்படாது. ஆன்மீகம், ஒழுக்கம் என்பது சிறுவயது முதலே எங்களுக்கு மிகவும் அவசியமானது. அதைத்தான் மதங்கள் வழிகாட்டுகின்றன. அவற்றை சரியாக பயன்படுத்துபவர்கள் இப்படியான பிரச்சனைகளுக்குள் சிக்க மாட்டார்கள். ஆகவே இவை தனியே ஒரு தவறு என்றோ அல்லது இது சட்ட ரீதியான நடைமுறை என்றோ எடுத்துக்கொள்ள முடியாது. இது பொதுவாக சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறுபட்ட அம்சங்கள் அனைத்தும், அதாவது அடிப்படை அலகுகள் அனைத்தும் இணைந்து செயற்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. முதலாவது பொறுப்பு குடும்ப அலகிற்கு இருக்கின்றது, குடும்பத்தவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் சரியாக அவதானிக்க வேண்டும், பிள்ளைகளை அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும். அடுத்தது இந்த புனர்வாழ்வு அளிக்கப்படுபவர்கள் புனர்வாழ்வு முடிந்ததற்கு பிறகு மீண்டும் சமூகத்திலே இணைத்து கொள்ளப்படுகின்றார்கள். வேலை வாய்ப்புக்கான உதவி அவர்களுக்கு வழங்கப்படும். சமூகத்தில் மீண்டும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். தொடர்ச்சியாக அவர்களுக்கு கவுன்சிலிங் தேவை இருக்கின்றது. ஆகவே அது வழங்கப்படும். உண்மையில் இந்த செயல்முறையில் பல சவால்கள் இருக்கின்றன. இந்த புனர்வாழ்வு மையங்களிலே குறைபாடுகள் இருக்கலாம். அடுத்தது குடும்பத்தவர்களினுடைய ஆதரவு இல்லாமல் இருக்கலாம். அடுத்தது சிலர் கட்டாயமாக அனுப்பப்படுவதால் அவர்களுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கலாம். இவை இது ஃபெயிலியராக போகிறதுக்கான காரணங்களை உருவாக்கும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த புனர்வாழ்வினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது, ஒரு 100 பேரை புனர்வாழ்வுக்கு அனுப்புகிறார்கள் என்றால் 30 தொடக்கம் 50 பேர் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. 20 தொடக்கம் 40 பேர் மீண்டும் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது திருப்பவும் போய் குடியையோ அல்லது போதைப் பொருளையோ தொடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆகவே வெற்றிக்கான அம்சங்கள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்ப ஆதரவு மிக மிக முக்கியம். அது இருக்குமாக இருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதே போல அந்த நபரினுடைய, பாதிக்கப்பட்ட நபரினுடைய மனதளவான விருப்பம், அவர் முதலில் விரும்ப வேண்டும், நான் இந்த பழக்கத்தில் இருந்து மீள வேண்டும் என்கின்ற விருப்பம் அவரிடம் இருக்க வேண்டும். அது இருந்தால் 100% 100% இந்த புனர்வாழ்வு வெற்றியளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதை விடுத்து அவருடைய விருப்பம் இல்லாமல், குடும்ப ஆதரவு இல்லாமல் கட்டாயமாக அவர் இந்த புனர்வாழ்வுக்கு அனுப்பப்படுவாராக இருந்தால் அது ஃபெயிலியராக போகிறதுக்கு தான் மோஸ்ட்லி சான்ஸ் இருக்குது. ஆகவே இந்த புனர்வாழ்வு என்பது ஒரே தீர்வாக அமையாது. இது தொடர்ச்சியாக அவரை கண்காணிக்க வேண்டும், அவருக்கான ஆதரவு வழங்கப்பட வேண்டும், அவருக்கு மனதளவில் இதிலிருந்து மீளுவதற்கான விருப்பம் இருக்க வேண்டும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரச மற்றும் தேசிய அமைப்புகள் இருக்கின்றன. இந்த புனர்வாழ்வு மையங்களுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் மூலமாக இந்த முதற்கட்ட டீடாக்சிங் மற்றும் கவுன்சிலிங் போன்றவை வழங்கப்படுகின்றன. கந்தக்காடு போன்றவை குறிப்பிடத்தக்க சில மையங்களாக இருக்கின்றன. அதே போல் செவனகல ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்கிறது. நிவன கொழும்பிலே இருக்கின்றது. அவுட் பேஷண்ட்ஸ், வெளியிலிருந்து வருபவர்கள் கூட அங்கு சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த ரீஹபிலிட்டேஷன் செயல்முறைகள் முடிவடைந்த பிறகு ஃபாலோ அப், மாதம் அல்லது வாரம் அவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படுகின்றது.
குடும்ப கண்காணிப்பு இடம்பெறுகின்றது. இந்த ரீஹபிலிட்டேஷன் முடிந்ததற்கு பிறகு மாதம் மாதம் அவர்களுக்கு கவுன்சிலிங் முக்கியம், குடும்பத்தவர்களினுடைய ஆதரவு முக்கியம், கண்காணிப்பு முக்கியம். அடுத்தது அவர்களுக்கு ஒரு ரூட்டின், ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான ஒரு ரூட்டின், அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும், வேலைகளிலே மன சந்தோஷமாக அவர்கள் ஈடுபட வேண்டும். இதுதான் அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். இதுதான் முக்கியமான இந்த புனர்வாழ்வினுடைய ஒரு அவுட்புட்டாக, வெளியீடாக இருக்கும். ஆகவே ஒரு முக்கியமான விடயம் இதில் சொல்லுவதாக இருந்தால், இந்த மதுபோதைக்கு அடிமை என்பது ஒரு தவறு மட்டுமல்ல, அது ஒரு குரோனிக்கல் கண்டிஷன் என்று சொல்வார்கள். அதாவது நீண்ட கால நோய் நிலைமை போன்றது. அதிலிருந்து மீளுவதற்கு குடும்பத்திலிருந்து சமூகத்தினுடைய ஒத்துழைப்பு, குடும்பம் தொடக்கம் சமூகத்தில் இருக்கின்ற அனைத்து அலகுகளினுடைய ஒத்துழைப்பும் அவசியமாக இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.